வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. மக்கள் முன்னணியுடன் பல்வேறு அரசியல் கட்சிகள் இணைந்து புதிய அரசியல் கூட்டொன்று யாழில் உருவாக்கப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் தனித்தனியாகவும் அதே நேரம் புதிய கூட்டுக்களை அமைத்தும் போட்டியிடுகின்றன. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகள் இணைந்து புதிய கூட்டொன்றை உருவாக்கியுள்ளது. இந்த புதிய கூட்டானது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் வடக்கு கிழக்கு முழுவதும் இத்தேர்தல் போட்டியிடுகின்றது. இந்த கூட்டில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் தேசிய கட்சி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம், ஜனநாயக தமிழரசு தமிழ் மக்கள் கூட்டணியில் இருந்து பிரிந்து அறந்தவ பாலர் அணி ஆகிய தரப்புகள் அங்கம் வகிக்கின்றன. கட்சிகள் இணைந்து நடைபெறவுள்ள தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்பு மனுக்களையும் தாக்கல் செய்துள்ளனர். இந்த புதிய கூட்டு உருவாக்கம் மற்றும் தேர்தல் நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் இந்த கட்சிகள் ஊடக சந்திப்பை நடாத்தியுள்ளனர். உள்ளூராட்சி சபைகளின் ஊடாக வறிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உழைப்போம் என தொழிலதிபர் ஞானப்பிரகாசம் சுலக்சன் தலைமையிலான சுயேட்சை குழுவினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் யாழ் மாநகர சபை, வேலணை பிரதேச சபை, வலிகிழக்கு பிரதேச சபை ஆகிய 3 சபைகளுக்கு வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாம் போட்டியிடும் உள்ளூராட்சி சபைகளில் கணிசமான ஆசனங்களை பெற்றுக்கொள்வோம். அதனூடாக எமது ஆதரவு இன்றி யாரும் சபைகளில் ஆட்சி அமைக்க முடியாது. எமது ஆதரவுடனேயே ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாகும். எம் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கும் சூழல் உருவாக்குவதனூடாக வறிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும். கடந்த காலங்களைப் போல் கட்சிகளின் கபட நாடகங்களை மக்களிடம் காண வேண்டும். தொடர்ந்தும் கபட நாடகங்களூடாக தங்களை தொடர்ந்து ஏமாற்ற அனுமதிக்க கூடாது. நாங்கள் உள்ளூராட்சி சட்டத்தினூடாக மேற்கொள்ளக்கூடிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்போம். கடந்த காலங்களில் நாம் பல உதவி திட்டங்களை எமது சொந்த பணங்களில் முன்னெடுத்தோம். எமக்கு அரசியல் அதிகாரங்கள் கிடைக்கும் போது வறிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவோம் என தெரிவித்தனர். மக்களின் நிதி பங்களிப்போடு புனரமைக்கப்பட்ட நெல்லையடி கோவிட் சந்தை திறப்பு விழா நேற்று காலை 10:30 மணியளவில் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை செயலாளர் கணேசன் கம்சநாதன் தலைமையில் இடம்பெற்றது. இதில் முதல் நிகழ்வாக விருந்தினர்கள் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டதை தொடர்ந்து கட்டி முடிக்கப்பட்ட சந்தையின் இறைச்சி கடை, மீன் சந்தை தொகுதிகளை வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் தலைமையுரையை நிகழ்வின் தலைவரும் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை செயலாளர் நிகழ்த்தியதை தொடர்ந்து கருத்துரைகளை நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்களான வடமாகாண கூட்டுறவு ஆணையாளர் நடராசா திருலிங்கநாதன், வடமாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் செல்லத்துறை பிரணவநாதன், கோயில் சந்தை அபிவிருத்தி கூட்டுறவு சங்க தலைவர் சட்டத்திரணி மகிந்தன், வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் உட்பட பலரும் நிகழ்த்தினர். இந்த நிகழ்வில் கோயில் சந்தை பிரதேச மக்கள், கோயில் சந்தை பிரதேச அபிவிருத்தி கூட்டுறவு சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், கரவெட்டி தெற்கு மேற்கு பிரதேச சபை உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். குறித்த சந்தை தற்காலிக கொட்டகையில் பல காலமாக இயங்கி வந்திருந்த நிலையிலேயே மக்களால் நிதி ஒழுங்கமைக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வாய்க்கால் இனப்படுகொலை விவகாரம் தொடர்பில் ஆட்சிக்கு வரும் இந்த தலைவரிடமும் அதற்கான நீதியை எதிர்பார்க்க முடியாது, கடவுளால் மட்டுமே நீதியை வழங்க முடியும் என முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சரும் யாழ்ப்பாண கிளிநொச்சி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளருமான திருமதி விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்தார். யாழ் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு உட்பட்ட 19 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் வேட்புமனுக்களை யாழ் மாவட்ட தேர்தல் திணைக்களத்தில் கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார். யாழ் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு உட்பட்ட 19 உள்ளூராட்சி மன்றங்களிலும் எமது கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் வழிகாட்டலில் போட்டியிட உள்ளோம். வடக்கு கிழக்கு மலையகத்தில் உள்ள தமிழ் மக்கள் யுத்த காலத்தில் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கவில்லை. ஆனால் யுத்தம் முடிவுற்ற பின்னர் தான் வடகிழக்கில் உள்ள மக்கள் பொருளாதார ரீதியில் பின்னடைவினை சந்தித்துள்ளார்கள்.
எனவே யாழ்ப்பாண மாவட்ட மக்கள் எதிர்கொள்ளும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். அதன் மூலம் தமது பிரதேசத்தில் பொருளாதார மற்றும் உட்கட்டுமான விடயங்களிலே முன்னேற்ற முடியும் எனவும் தெரிவித்தார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.